ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பிடித்த நிலையிலும் தற்போது ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. இன்னும் 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. தொடர்ந்து யார் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவிலிருந்து கண்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு சார். அரசியல் சூழல் ஒரு களம் இப்போ தொடர்ந்து மாறிக்கிட்டே வருது. தினம் தினம் என்ன நடக்கும்ன்றது கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்த 5 எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி போயிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? திமுகவினுடைய முதுகில் காங்கிரஸ் குத்தி விட்டதா நீங்க பாக்குறீங்களா? ஏற்கனவே கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர்களும் மூத்தோர்களும் காங்கிரசிற்கு அறிக்கையின் வாயிலாகவும் பேட்டியின் வாயிலாகவுமே நிறைய சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் இந்த 5 இடங்களை பிடித்திருக்கிறது என்றால் அதற்கு திமுக தான் காரணம். காங்கிரசிற்கு கூட்டணியில் வைப்பதற்காக ஒரு பெரிய விலையை கொடுத்திருக்கிறோம் என்பதைத்தான் எங்களுடைய மூத்த தலைவர் டி.ஆர். பாலு அவர்களும் சொல்லியிருக்கிறார். காங்கிரசினால் தான் திமுகவிற்கு அந்த இனப்படுகொலையில் திமுகவிற்கு கெட்ட பெயர் வந்ததற்கு காரணமே காங்கிரஸ் தான். அப்படி இருந்தும் கூட அதை ஏற்றுக்கொண்டு காங்கிரசுக்கு பெருந்தன்மையோடு பெரிய மனப்பான்மையோடு 28 தொகுதிகளை ஒதுக்கி தந்திருக்கிறார் தளபதி கழகத்தின் தலைவர். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு அந்த ஈரம் கூட காய்வதற்குள் தன்னுடைய ஜகாவை மாற்றியிருக்கிறார்கள். பச்சோந்தியை விட மிக வேகமாக நிறம் மாறி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. பதவி ஆசை, இன்னும் பல ஆசைகள் காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் இவர்களை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவோ சிபிஐயோ சிபிஎம்மோ இந்த 3 கட்சிகளுமோ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, இன்றைக்கு கூட தற்பொழுது கூட கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. மாண்புமிகு தளபதியார் அவர்களின் தலைமையில் கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளை அழைத்து பேசியிருக்கிறார். அவர்களை கருத்துக்களை கேட்டிருக்கிறார். அதனால தளபதி எடுக்கும் முடிவிற்குத்தான் கழக தலைவர் எந்த முடிவை எடுக்கிறாரோ, திமுக தலைவர் எந்த வழியை காட்டுகிறார்களோ அதை பின்பற்றித்தான் பயணிப்போம் என்றுதான் அவர்கள் சொல்லியிருப்பதாக தகவல். அதனால் அவர்கள் காங்கிரஸ் செய்த தவறை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இன்னொன்று, தாவேகா என்பது புதிதாக வந்திருக்கிற கட்சி. முழுக்க முழுக்க ஒரு நடிகரின் கவர்ச்சியால் மட்டுமே ஈர்க்கப்பட்டிருக்கிறது. 1967 அண்ணாவை கம்பேர் செய்வதற்கும் 1977 எம்ஜிஆரை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் இந்த ஆட்சி மாற்றம் என்பது அரசியல் அனுபவமோ அரசியல் தெளிவோ இல்லாத மாற்றம். அதனால் ஒரு 6 மாதங்கள் பொறுத்திருக்கும். 6 மாதங்கள் கடக்கட்டும். தாவேகாவே ஆட்சியை ஆளட்டும். அவர்கள் தற்குறிகளா இல்லை ஆச்சரியக்குறிகளா என்பதை அவர்களே நிரூபிக்கட்டும் என்பதைத்தான் முதல்வர் சொல்லியிருக்கிறார். 6 மாதம் அவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் திமுக கொடுக்க போவதில்லை. ஆட்சிக்கு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எந்த இடைஞ்சலும் செய்ய போவதில்லை என்பதைத்தான் கழக தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறார். இப்போ காங்கிரஸ் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலுமே கூட தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பாமகவோ அல்லது அதிமுகவோ வேறு சில கட்சிகளோ ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஒருவேளை பாஜக உள்ளே அதிமுக ஆதரவு கொடுத்தால் காங்கிரசினுடைய நிலை இன்னும் மோசமானதாக இருக்கும். காங்கிரசுடைய ஆதரவை அவர்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க அல்லது காங்கிரசுடைய உதவி நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்தால் காங்கிரசுடைய நிலைமை இன்னும் மோசமாக போயிடும் இல்லையா? கண்டிப்பாக மோசமாக போய்விடும். அதிமுக ஆதரவை தெரிவித்தால் வேறு எந்த கட்சியினுடைய ஆதரவும் தாவேகாவுக்கு தேவைப்படாது. அப்பொழுது காங்கிரசினுடைய முயற்சியும் இந்த முன்னெடுப்பும் வெற்றியாக போய்விடும். ஆனால் களம் நிர்வாகம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோம் என்றால், புதியவர்கள் சட்டமன்றத்திற்கு முற்றிலுமாக புதியவர்கள், இளையவர்கள், அரசியல் அனுபவம் மற்றவர்கள், சட்ட விதிகள், சட்டமன்ற விதிகள் என்பதை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள்,
இவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துவார்கள் என்பதை நினைக்கும் போது பயமாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது. சட்டத்தை பற்றி எந்த மதிப்பும் இல்லை. காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை இருக்கிறார் என்றால் அவரை கடுமையாக திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். அரசு பேருந்துகளுக்கு முன்னாடி மறிக்கிறார்கள். இப்பொழுதே விஜயினுடைய படத்தை ஒட்டுகிறார்கள். இதெல்லாம் காலப்போக்கில் விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்றால் படிப்படியாக அரசாங்கமே இதனை செய்யும். ஆனால் இந்த ஆற்றுப்படுத்துகிற வேலையை கட்சி தொண்டர்கள் கற்றற்று திரிகிறார்கள் என்பதை மறந்து அவர்களை ஒரு கட்டுக்குள் வைப்பதற்கோ, அவர்களை ஒரு ஆற்றுப்படுத்துவதற்கோ, அவர்களை வரைமுறைப்படுத்துவதற்கு, அரசியல் படுத்துவதற்கு விஜய் இதுவரை எந்த அறிக்கையும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் யாருக்குமே கொடுக்கல. இது தாவேகாவினுடைய தரிகட்டுத்தனத்தை தான் காட்டுகிறது. இன்னும் விஜயோ பக்குவப்படலையோ என்பதைத்தான் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது. இந்த அரசியல் என்பது தமிழகத்திற்கு புதிது, தமிழக மக்களுக்கு புதிது. அதிமுக மீது கொண்ட வெறுப்பு, திமுக ஆட்சியின் மீது ஏற்பட்ட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவர்கள், குழந்தைகளுடைய வற்புறுத்தலால் வாக்களிக்கப்பட்ட பெரியோர்கள் என்று இது ஒரு அரசியல் முதிர்ச்சியற்ற நிலையில் ஏற்படுத்தப்பட்ட வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படித்தான் பொதுமக்களும் இப்பொழுது கருதுகிறார். ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவும் இடதுசாரிகளும் வெளியேறினால் திமுக கூட்டணி உடைந்ததாக சொல்லலாமா? அதே சமயத்தில் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டாம், அவசரப்பட வேண்டாம் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விசிக இடதுசாரிகளுடைய பங்கு என்னவாக இருக்கும், முடிவு என்னவாக இருக்கும்? அது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருக்குமா அல்லது திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருக்குமா? திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் கொள்கைவாதிகள். அற்ப ஆசைகளுக்கோ, பதவி சுகத்திற்கோ, மேற்படி விஷயங்களுக்கோ அவர்கள் ஆட்படுகிறவர்கள் அல்ல. அப்படியே ஒருவேளை கூட்டணியிலிருந்து அவர்கள் பிரிந்து சென்று விஜயை ஆதரித்தாலும் அந்த ஆட்சி நிற்குமா, நிலைக்குமா, நீடிக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. தாவேகாவிற்கு 108 தொகுதிகளில் வெற்றி. இந்த 108-இல் 2 விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். 1 ராஜினாமா செய்தாக வேண்டும். அப்படி என்றால் 107 ஆகும். 107-இல் 1 சபாநாயகர் தேர்வு செய்யப்பட வேண்டும். அப்போ 106 குறையும். இந்த 106-இல் காங்கிரசும் இணைந்தால் 5ஓடு சேர்த்து 111. 111 திருமாவளவன் 2, கம்யூனிஸ்டுகள் 2, 2, 4 அப்படி என்றால் கூட 115 தான் வருகிறது. ஆட்சிக்கு தேவை 118. 118 பிளஸும் இருந்தால்தான் அந்த ஆட்சி நிலையாக நீடித்திருக்கும், நிலைத்தன்மை ஏற்படும். இப்படி 2, 3 சேர்த்து ஒரு ஆட்சியை கட்டமைத்தால் 1998-இல் வாஜ்பாய் தலைமையிலான ஒரு ஆட்சியை மத்தியில் எப்படி கட்டமைத்தார்களோ அப்படி ஒரு கட்டமைப்பை தான் இங்க ஏற்படுத்த முடியும். நித்திய கண்டம் பூரண ஆயுசாகத்தான் இந்த ஆட்சி தொடரும். அதனால் இதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவென்றே நான் கருதுகிறேன். முன்னாள் முதலமைச்சர், கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கூட்டணியை விட்டு செல்ல வேண்டாம், நாம் இன்னும் நிறைய செல்ல வேண்டிய தூரங்கள் இருக்கிறது, கூட்டணிக்குள்ளேயே இருங்கள் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அந்த வேண்டுகோளை ஏற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. அதனால் இவர்கள் கூட்டணி விட்டு பிரிந்து போய் தாவேகாவுடன் இணைந்து கூட்டணி அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவென்றே நான் கருதுகிறேன். அப்படி கூட்டணி அமைத்து அந்த ஆட்சியை அமைத்தாலும் அந்த ஆட்சி நிலைக்காது, நீடிக்காது. 6 மாதங்களுக்குள்ளாகவே அந்த ஆட்சி களையும் சூழ்நிலை தான் ஏற்படும். இதற்குள்ளாக தாவேகாவினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும், கூட்டணி கட்சியின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இடர்பாடுகள், எதிர்பார்ப்புகள் என்பதெல்லாம் விஜயனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அரசியல் மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய படிப்பினையும் பாடத்தையும் தான் கற்றுக் கொடுக்கும். இதில் தேறுகிறாரா, வீழ்கிறாரா என்பதை காலம்தான் முடிவு செய்யும். இதில் பாஜகவுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் ஆட்சி அமைப்பதில் தடுப்பது பாஜக அப்படிங்கிற குரல்கள் சிலது எழுந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக
இந்தியாவில் உள்ள அனைத்து ஸ்டேட்களிலும் பாஜக தங்களுடைய ஆட்சியை எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என்று என்னென்னலாம் சித்து விளையாட்டுகள் விளையாடுகிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்கு அறிவோம். அதே விளையாட்டைத்தான் இங்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். பாஜகவின் பொலிட்டிக்கல் கேம் ஸ்டார்ட் என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால்தான் ஆளுநர் தனிப்பெரும் கட்சியான விஜய் கட்சியை அழைத்து ஆட்சி அமைக்க இன்னும் தயங்குகிறார். ஆளுநருக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்துவேன் என்கிறார். பயன்படுத்தட்டும். சட்ட வல்லுநர்களின் நுணுக்கங்களை கேட்க வேண்டும், இதில் சட்ட நுணுக்கத்தை பெற்றுத்தான் நான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் செய்கிற வேலையை ஆளுநர் செய்கிறார். ஆளுநருடைய வேலை என்ன? ஒரு பெரும்பான்மையான கட்சி வந்திருக்கிறதா, அந்த கட்சி தலைவரை அழைத்து அவர் ஆட்சி அமைக்க கோரிக்கை வைக்கிறாரா, அந்த கோரிக்கையை ஏற்று ஆட்சி அமைப்பதற்கான முன்மொழிவை அவர் எடுக்க வேண்டும். ஆனால் இன்று வரை ஒரு நீதிபதியின் வேலையைத்தான் இன்று ஆளுநர் செய்கிறார். உங்களிடம் 118 இருக்கிறதா, உங்களுக்கு அனைவரும் ஆதரவு கொடுத்து விட்டார்களா, அப்படி என்று தள்ளி போடுகிறார். ஆளுங்கட்சியாக ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வேலையை பெரும்பான்மை இடத்தை பிடித்த கட்சியான விஜய் கட்சி அவர்கள் சட்டமன்றத்தில் நிரூபிக்க போகிறார். சட்டமன்றத்தை கூட்டப் போகிறார். இல்லையா என்பது தன்னுடைய பலத்தை அங்கு நிரூபித்து விட்டு போகிறார். அதன் பிறகு ஆளுநர், அதற்கப்புறம் ஆளுநருடைய வேலையை ஆரம்பிக்கும். அடுத்த பெரிய கூப்பிடலாம், அல்லது மற்ற கட்சிகளுடன் பேசி யார் எப்படி ஆட்சி அமைக்க போறீர்கள் என்று கேட்கலாம். யாருமே ஆட்சி அமைக்காத முன்வரும் பட்சத்தில் மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்து சபாநாயகரிடம் பரிந்துரை ஏற்று இங்கும் கவர்னர் ஆட்சியோ குடியரசுத் தலைவர் ஆட்சியோ அமல்படுத்தலாம். ஆனால் பாஜக இதில் சித்து விளையாட்டுகளை விளையாட துவங்கிவிட்டதோ என்பது போல்தான் இருக்கிறது. அந்த விளையாட்டை அது விளையாடும். ஏற்கனவே தமிழகத்தில் அதிமுகவை 2 3 4 பிரித்து கட்சியை சிதைத்தாகிவிட்டது, சின்னாபின்னப்படுத்தி ஆகிவிட்டது. இப்பொழுது புதிதாக விஜய் வந்திருக்கிறார். அவரை ஆட்சியில் அமர்த்துவதற்கு தயக்கத்தின் காரணமாக அந்த கட்சிக்குள் குழப்பத்தையோ குளறுபடியோ ஏற்படுத்துவதற்கான வேலைகளை நிச்சயமாக பாஜக செய்யும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா திமுக மேல குற்றச்சாட்டு வந்து தாவேக்கா வைக்கிறாங்க. எங்களுடைய ஆட்சி அமைப்பதை தடுப்பது திமுக தான் ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த நெரேட்டிவ் வந்து தவறான நெரேட்டிவ் எப்பொழுதுமே அவர்கள் பரப்புகிறார்கள். விஜய் குடும்பத்திற்கு பிரச்சனை என்றால் திமுக தான். விஜயும் திரிஷாவும் பயணம் மேற்கொண்டால் அந்த பயணத்துக்கு காரணமே திமுக தான். விஜய் பிள்ளைகளுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனைக்கு காரணம் திமுக தான். விஜய் பிரச்சாரத்தில் பிரச்சனை என்றால், அவர் கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த மக்கள் இறந்து விட்டால் அதற்கும் திமுக தான் என்று எந்த பழியை திமுக மேல் தூக்கி போடுவதைத்தான் தாவேக்கா செய்கிறது. அது மக்கள் மத்தியில் எடுபடும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் திட்டமிட்டு பரப்புகிறார்கள். ஆனால் இனியும் அது எடுபடாது. என்றால் திமுக ஒரு மாநில அரசில் இருந்த கட்சி, அந்த அரசும் இப்பொழுது இல்லை என்றாகிவிட்டது. மத்தியில் பாஜக தான் இருக்கிறது, மாநிலத்தில் இவர்கள் தான் ஆட்சியாளுவதற்கான தகுதியோடு இருக்கிறார்கள் என்றால் இனியும் திமுக மீது பழி சுமத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த குற்றச்சாட்டுக்கான எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை. இப்போ வந்து விஜய் ஒருவேளை ஆட்சி அமைத்த பிறகும் கூட திமுகவினுடைய மக்கள் நல திட்டங்கள் தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இது மாதிரியான திட்டங்கள் வந்து சரியா தொடரும்னு நம்ம நம்பலாமா? இல்ல, இதை விட அதிகமாக கொடுப்பேன் என்றுதான் விஜய் சொல்லியிருக்கிறார். திமுக 2000 மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி தருவோம் என்று சொல்லும் போது அவர் 2500 என்று இருக்கிறார். தமிழகம் முழுக்க பஸ்களில் பேருந்துகளில் டிக்கெட்டே கிடையாது என்று இருக்கிறார். அனைவரும் பயணிக்கலாம் என்று இருக்கிறார். இப்படி 6 சிலிண்டர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தாய்மாமன் சீர் கொடுப்பேன் என்று இருக்கிறார். அண்ணன் சீர் கொடுப்பேன் என்று இருக்கிறார். 1 பவுன் தங்கம் கொடுப்பேன் என்று இருக்கிறார். இப்படி விஜய் சொன்ன இந்த நலத்திட்டங்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என்றுதான் பொருளாதார அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். தமிழகத்தினுடைய பட்ஜெட்டே அவ்வளவு இல்லை. இதையெல்லாம் எப்படி செய்ய போகிறார், இந்த மக்களை எப்படி ஏமாற்றி இருக்கிறார் என்பதை அவர் நடைமுறைப்படுத்த போக்கை வைத்துத்தான் நாம் சொல்ல முடியும். ஆனால் நிச்சயமாக இதையெல்லாம் செய்ய முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. திமுக வழங்கிய நலத்திட்டங்களை தொடர்ந்து கொடுத்தாலே விஜய்க்கு நல்ல பேர் தான் கிடைக்கும். அதை கூட அவரால் செய்ய முடியுமா என்பதுதான் கேள்வி.
ஏனென்றால் இப்போ வந்து தமிழகத்தினுடைய கடன் சுமை 10.62 லட்சம் கோடி. இன்னொரு பக்கம் இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் விஜய் கொடுத்ததையெல்லாம் நிறைவேற்றுமானால் கிட்டத்தட்ட 70 லட்சம் கோடி இந்த 5 ஆண்டுகளுக்கு தேவைப்படும்னு பொருளாதார அறிஞர்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் வாக்குறுதிகள் சாத்தியமே இல்லை அப்படின்னு தானே தெரியுது. முற்றிலுமாக சாத்தியமில்லை. அதைத்தான் முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் செய்த நலத்திட்டங்களை, நாங்கள் வழங்கிய திட்டங்களை மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்தாலே விஜய் அவர்களுக்கு நல்ல பேர் வரும். ஆனால் அதை கூட செய்வதற்கு மத்திய அரசு உதவ வேண்டும். இவர்களுக்கு நிர்வாக திறன் இருக்க வேண்டும். தளபதி அவர்கள் உள்ளாட்சியில் இருந்திருக்கிறார், மாநகராட்சி மேயராக இருந்திருக்கிறார், பலமுறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், துணை முதல்வராக, அதன் பிறகுதான் முதலமைச்சராகி கட்சி தலைவராகி ஆட்சியை நடத்தியிருக்கிறார். திமுக என்பது 75 ஆண்டுகள் கட்சி. அது தொடர்ந்து நிர்வாகத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்திருக்கிறவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். மத்தியில் எப்படி பேச வேண்டும், மாநில ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும், மத்திய அரசிற்கு எவ்வாறெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்தவர்களால் இருந்ததனால்தான் இந்த அளவிற்காவது ஆட்சியை தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியாக செலுத்த முடித்திருக்கிறது. இதுவரைக்கும் இருந்த ஆட்சிகளிலே சிறந்த ஆட்சி என்பது கடந்த முறை நடைபெற்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிதான் சிறந்த ஆட்சி என்பதை நான் சொல்லவில்லை, பொதுமக்கள் சொல்லுகிறார்கள், தாய்மார்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு இல்லத்திலும் தளபதி அவர்களை கொண்டாடுகிறார்கள். குளத்தூரில் தளபதி அவர்கள் நன்றி சொல்ல போகும் போதே ஒவ்வொரு மக்களும் அழுது புலம்புகிற செயலை பார்க்கும் போதே அவரும் மக்களும் எந்த அளவிற்கு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக படம் பிடித்து காட்டுகிறது. இவற்றையெல்லாம் விஜய் அவர்களால் செய்ய முடியுமா என்பது மாபெரும் கொஸ்டின் தான். இதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லைதான். அதனால்தான் சொல்லுகிறோம், 6 மாதங்களுக்கு அவர்களிடமே ஆட்சியை கொடுப்போம், நடத்தி பார்க்கட்டும். அவர்கள் யார் என்பதை அவர்களே உணர்த்துவார்கள். அவர்கள் யார் என்பதை மக்களை புரிந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு எதிர்கட்சியினுடைய வேலையை சிறப்பாக செய்வதற்கு திமுக தயாராகவே இருக்கிறது. நன்றி சார். அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன, நகர்வுகள் என்னென்னதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு ஆளுமையோடு இதே போன்ற ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.